ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பக்கூடிய நபரை மனதில் நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் டாரட் ரீடிங், ஜெண்டர் ரீடிங் கொடுக்குறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாரட் ரீடிங் பார்த்திருக்காங்க. அதுல அவங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் தெரியாம பார்க்கறாங்க. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசிக்ஸ் நான் சொல்லி தரேன். பேசிக்ஸ்ல இருந்து நான் கொடுக்குற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஜெண்டரான ரீடிங் தான். இது பாசிட்டிவா வந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெருசா மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க. அதாவது எனக்கு நெகட்டிவா வந்துருச்சு, ஐயோ எனக்கு எல்லாமே போச்சா அப்படின்னு நெகட்டிவா ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் டாரட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்களோ உங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத நீங்க கேக்குறீங்க. உங்க மனநிலையை பொறுத்தளவுக்கு இப்போ உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிடைக்காதுன்னு வந்திருக்கும். அது கிடைக்காதுன்னு வரனால உங்களுக்கு அது கிடைக்காமே போயிடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போதைக்கு கிடைக்காது, அவ்வளவுதான். ஆனா நீங்க உங்க மனநிலை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை மாத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் மாறுபாடு அடையும். அதனால இதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவா இருக்கிறத சந்தோஷமா எடுத்துக்கோங்க. நெகட்டிவா வர்றதுக்கு இப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்களோ அந்த மனநிலையை மாற்றி முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். இதை எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏ அண்ட் பின்னு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வீடியோல இன்னைக்கு பார்ட்னரை பத்தி பார்க்க வரோம். உங்க பார்ட்னரை மனசுல முழுமையா நினைங்க. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட பேசலாம், பேசாம இருக்கலாம், உங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள பத்தி முழுமையா மனசுல நினைச்சுக்கிட்டு வேற எந்த வித சிந்தனையும் கொடுக்காதீங்க. உங்க முழு மனநிலை பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னரை பத்தி மட்டும்தான் இருக்கணுமே. வேற எந்த சிந்தனைக்கும் ஈடுபாடு கொடுக்காதீங்க. மனதை அமைதிப்படுத்திட்டு அவங்கள நினைங்க. நினைச்ச பிறகு ஏ ஆர் பி அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு எண்ணம் கொடுக்குறேன். ஒன்னு ஏவை சூஸ் பண்ணுங்க, இல்ல பியை சூஸ் பண்ணுங்க. ஏவை சூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஏல கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் உங்களுடையது. நீங்க செக் பண்ணி பாருங்க அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அல்லது பில கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் உங்களுடையது. அதை செக் பண்ணி பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ. சூஸ் பண்றதுக்கு முன்னாடி மனதை ஒருநிலைப்படுத்தி உங்க பார்ட்னரை முழுமையா நீங்க அவங்கள நினைச்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ முதல்ல உங்க மனநிலையை சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ண பிறகு ஏஆர்பி சூஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஏ அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல போறேன். ஸோ மனதை ஒருநிலைப்படுத்தி பொறுமையா அதை கேளுங்க. உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு என்னன்னா பேஜ் ஆஃப் ஸ்வாட். பேஜ் ஆஃப் ஸ்வாடுக்கு என்ன நாலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இருக்கக்கூடிய நிலை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப், அதாவது நீங்க லவ் பண்ணக்கூடிய உங்க பார்ட்னருக்குள்ள மிகப்பெரிய லெவல் பிரச்சனை என்னவா இருக்குன்னா, உங்க ரெண்டு பேருக்குமே மெச்சூரிட்டி பத்தக்கடல. இதுதான் மெயின் இஷ்யூவாவே இருக்கு. மெச்சூரிட்டி பத்தல அப்படின்னா எதை வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களுக்கு ஏத்துக்க தெரியல. அதாவது நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு நம்ம நினைப்போம் தெரியுங்களா, அப்படியே மேரேஜ் ஆனா ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், காதல் பண்ணா நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு ட்ரீம்ல நீங்க இருந்திருப்பீங்க. பட் அந்த ஃபீல்டுக்குள்ள போன பிறகுதான், அதாவது உங்களுடைய காதல் வாழ்க்கைக்குள்ள போன பிறகுதான் பாத்தீங்கன்னா இது அப்படி கிடையாது, நம்ம நினைச்சது அந்த மாதிரி இல்ல, நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கணும், நிறைய கஷ்டப்படணும், நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஸோ உங்களோட நிலைமை என்னன்னா ஒன்லி ஃபார் மெச்சூரிட்டியில, அவ்வளவுதான். இந்த மெச்சூரிட்டி இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய டைம் முடிவுகளை எடுத்திருப்பீங்க. சரி நம்ம இனிமேல் இதை பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய நேரங்கள் நீங்க முடிவுகளை எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த முடிவுகளை உங்களாலேயே ஸ்டேபிளா இருக்கவே முடியாது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்னால நிறைய பிரச்சனைகள் நிறைய ப்ராப்ளங்கள் வந்திருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இனிமேல் நம்ம அவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க. நீங்க எடுத்த முடிவுல உங்களாலேயே ஸ்டேபிளா இருக்க முடியாது. இதை இங்க காரணமா இருக்கும். இதுல என்ன இருக்கும், நீங்க அவங்களையும் கஷ்டப்படுத்திருப்பீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திருப்பீங்க. ஆனா இந்த முடிவை நீங்க தான் எடுத்திருப்பீங்க. உங்க முடிவுகள்னால நிறைய பிரச்சனைகள் வரும். கால ஓட்ட போக போக பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எமோஷனல் நிறைய வந்திருக்குமே. எமோஷனல் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பாத்தீங்கன்னா அழுக, வலி, வேதனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடியே நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதை பார்த்துட்டும் இருக்கிறீங்க. ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கான சூழ்நிலையே இருக்கு. இப்போ உங்களுக்கான சூழ்நிலை இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல, எதையுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இல்லாம இருக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நாலேஜ் இல்ல, இன்னும் நீங்க தயாராகவே கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலை நீங்க எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க. உங்க ரிலேஷன்ஷிப் என்ன பொறுத்தளவுக்கு நான் கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அவசரப்படாதீங்க. இப்பயே நடக்கணும், இப்பயே பேசணும், இப்பயே பண்ணணும், இல்ல அவங்க இப்பயே வரணும் அப்படின்னு இந்த அவசர புத்தினால பாத்தீங்கன்னா ஆல்ரெடியே நிறைய அழுதுருப்பீங்க. நிறைய வலி, காயங்கள், கஷ்டங்கள், இந்த கத்தியில குத்துனா அந்த வலி எப்படி இருக்கும், அந்த வலி எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா உங்களால பாத்தீங்கன்னா இந்த சைடு போக முடியாம அந்த சைடு போக முடியாம
அவங்க வேணும்னு நிற்க முடியாமல் இல்லை வேண்டாம் நிற்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போதைக்கு நீங்கள் போகிற லைஃப்பை அப்படியே லீட் பண்ணிட்டு போயிருங்க. எக்காரணத்து கொண்டும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் மாற்றுறேன், இல்லை எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு பிடிவாதமாக நிற்கிறேன், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பிடிவாதமாக இருக்குன்னு எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் கொஞ்ச நாள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கேதர் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணால் சரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாலேஜ் உள்ள பர்சன் யாராவது ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க, தப்பே கிடையாது. நம்மளோட வயசில் பெரியவங்க கிட்டேயோ கொஞ்சம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சவங்க கிட்டேயோ ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க கிட்டேயோ இவங்க கிட்டலாம் போய் கொஞ்சம் அட்வைஸ் கேளுங்க. இந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஆகுது, இது ஏன் தப்பா இல்லை அது அவங்க தப்பா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுறதே சரியா தப்பான்னு தெரியாத சூழ்நிலையில் நீங்கள் உங்களையும் பிளேம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களையும் பிளேம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலி வேதனையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு மெச்சூரிட்டி கேதர் பண்ணுற வரைக்கும் இப்போ எந்த முடிவு எடுக்காமல் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இல்லை நான் முடியாது, நான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பயே நடக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் ட்ரை பண்ண அது மேலும் உங்களை பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். ஸோ இப்போ எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அப்படியே இருந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ மூவ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். அவசரப்பட்டு எதையும் கெடுத்துக்காதீங்க. இது என்னோட கைண்ட் அட்வைஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பி சூஸ் பண்ணவங்களுக்கான லைஃப் என்னன்னு பார்க்கலாம். பி சூஸ் பண்ணவங்களோட கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் கார்டுன்னு சொல்லக்கூடிய லவ்வர்ஸ் கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ லவ்வர்ஸ் கார்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கார்டுனே சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு லவ் மூமெண்ட்ஸ் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் மட்டும் தன்னிச்சையாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து நான் நினைக்கிறதா சரி நான் பண்றதா சரி அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா அது 100% உங்களுக்கு சரியா வராது. ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்க உங்க பார்ட்னர், அதாவது நீங்க லவ் பண்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த வழியில போனா மட்டும்தான் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சது மாதிரி இருக்குமே. நீங்க ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனசை விட்டு உங்க பார்ட்னர் கிட்ட பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு நல்லதா நடக்கும். அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% இருக்கு உங்களுக்கு. ஸோ லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு நடக்குமே. அதே போல லவ் மேரேஜ் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு லவ் மேரேஜ் தாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லவ் இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி இருக்காது. கல்யாணம் பண்ணாலுமே உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கல் லவ் மேரேஜ் தான் இருக்குமே. அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைஃப் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கான லைஃப் வேணும், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது மனசு விட்டு உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசணும். எந்த முடிவுகளாக இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவு எடுத்தாலுமே அது உங்க வாழ்க்கையை திருப்பி போடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு உங்க பார்ட்னருக்கு பிரச்சனை தான் கொண்டு வரும். இருக்கிறதுலே பெஸ்ட் ரிலேஷன் கப்பலா நீங்க இருக்கக்கூடிய தகுதி படைச்சவங்க. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவுகள் காரணத்தினால அதை எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிட்டு நீங்களே உங்க தலையில மண்ணவாரி போயிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா அமையணும் அப்படின்னா உங்க பார்ட்னர் கிட்ட முதல்ல மனசு விட்டு பேசுங்க. எந்த அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆசைப்பட்ட லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். லைக் எப்படி நம்ம ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும், நல்ல லாங் டிரைவ்ஸ் போக ஆரம்பிக்கணும், அப்படியே ஜோடியாக ஒன்றா இருக்கணும், அப்படியே சினிமாவில் இருக்கிற மாதிரியான லைஃப் வாழணும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆசைகளாக இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு செட் ஆவாங்க. ஆனால் அது செட் ஆகணும்னா நீங்கள் மனசு விட்டு உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசணும். நீங்கள் மனசு விட்டு உங்கள் பார்ட்னர் கிட்ட உண்மையாக இருக்கணும். நீங்கள் மனசில் ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று காட்டுறது, மனசில் ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளியே கோபமாக பேசுறது, இல்லை மனசுலேயே உங்கள் கோபத்தை புதைச்சிக்கிட்டு அவங்ககிட்ட நார்மலாக நடந்துக்கிறது, இல்லை பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்ப அதை பேசி தீக்கிறத விட்டுட்டு நீங்கள் அதை பேசாமல் மனசுக்குள்ளே இருந்து இல்லை சரியாயிடும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்கள் வைக்க உங்களுக்கு கிடைச்ச அந்த வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல் வேலையாக உங்கள் பார்ட்னர் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இந்த மனசு விட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அற்புதமான லைஃப். நிறைய பேர் அவங்க இவ்வளோ அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் லைஃப் கிடைச்சுமே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட முதல்ல மனசு விட்டு நீங்க பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டு, அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாக்க தெரியலையா ஒருத்தவங்க கிட்ட யாராவது கிட்ட கைடன்ஸ் கேட்டு எப்படி பண்ணா அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும், எப்படி பண்ணுன்னு சொல்லி உங்க பழைய பார்ட்னர் கிட்ட போய் மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா
உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லைன்னா இப்போ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லுங்கள். நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், இதுதான் அப்படின்னு மனசை விட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாமே மனசை விட்டு நீங்கள் பேசுகிற அந்த ஒரு விஷயத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னா ஒரே விஷயம், மனம் விட்டு பேசுறது மட்டும்தான். அப்படி பேசிட்டு நீங்கள் வேற உங்கள் பார்ட்னர் வேறன்னு இல்லை, உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் எதையுமே விட்டு கொடுக்கல, நீங்கள் எதையுமே தியாகம் பண்ணல, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களை சாக்ரிஃபைஸும் பண்ண கிடையாது. ஜஸ்ட் ரெண்டு பேருமே ட்ரூவாக இருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவுமே கிடையாது. போத் ஆர் டிரான்ஸ்பரண்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக அமைய ஆரம்பிக்கும். பார்ட்னருக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலோ அல்லது உங்கள் பார்ட்னர் பண்ணாலும் அதே தான் நடக்கும். சரிங்களா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒன் சைடு மட்டும் நீங்கள் நினச்சிக்கணும். இதையே உங்கள் பார்ட்னர் பண்ணாலும் இதே விஷயங்கள் தான் உங்கள் சைட்லேருந்து நடக்கும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்க உங்கள் பார்ட்னர் கரெக்டாக ஆயிடுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, மனசு விட்டு பேசுங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட எதையும் பொய் சொல்லி எதையும் மறைக்காதீங்க. எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் இதுதான் 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 அப்படின்னு தெளிவுபடுத்திடுங்க. இல்லை பரவாயில்ல, மனசில் வச்சுக்கலாம், அதை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம், மனசில் இருந்து அதுவே சரியாயிடும், ஒரு 2 நாள் ஆனால் சரியாயிடும் அப்படின்னு மனசில் போட்டு புதைச்சி வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் டேரிங்காக கேட்டுருங்க. அவங்ககிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இருங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்கள் கல்யாண வாழ்க்கை வந்து லவ் மேரேஜ் தான் இருக்குமே. அப்படி லவ் மேரேஜ் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் மேரேஜ் கூட லவ்வாக இருக்கும். பட் நீங்கள் மறைக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் அவங்க நல்லதுக்காக தான் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இல்லை எதுக்குங்கிறக்கா மறைக்கிறீங்க, டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதே கஷ்டம். அதேமாரி லவ் மேரேஜ் ஆனாலும் அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் ஆப்போசிட்டாக போயிடும். அதனால கையில் வைரத்தை வச்சுருக்கீங்க, அந்த வைரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கை நல்லது. சில பேர் கையிலேயே வைரத்தை வச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு வாங்கலீங்களா, அந்த மாதிரி ஆயிடாதீங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. பிகாஸ் இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் எனக்கு மறக்காமல் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் வந்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்கேன். ஸோ லைவில் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. பிகாஸ் என்னோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. பை.